ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இது வந்து 2வது வீடியோ. இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னோட பிறந்த ஊரை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே அவரவர் பிறந்த ஊர் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு வந்து நான் பிறந்த ஊரை பற்றி சொல்கிறேன். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் ஒரு ஊரில் பிறந்திருக்கிறேன். அங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பற்றி சொல்கிறேன். அந்த ஊரில் எடுத்த உடனே நாகர்கோவில்னால் நாகராஜா கோயில், அதுதான் ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு மிடில் வந்து பார்த்திங்கன்னா சுசீந்திரம் தானுமாலையர் சுவாமி இருக்குது, சிவன் கோயில், அதுக்குள்ளே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அப்புறமா கன்னியாகுமரி என்ட்ரன்ஸில் வந்து கன்னியாகுமரி, அதில் வந்து பகவதி அம்மன், அவங்க வந்து கன்னி சாமியாகவே இருக்கிறாங்க, அம்மன் சாமியாட்டு. அதனால் அங்கே வந்து கன்னியாகுமரியில் பீச், மெயினாக கடல் உங்களுக்கு தெரியும், அது வந்து சுற்றுலாத்தலத்தில் இருக்குது. அப்புறமா அங்கே வந்து திருவள்ளுவர் சிலை, அப்புறமா இங்கே மாத்தூர் தொட்டில் பாலம் சொல்லுவாங்க, அதுவும் இங்கே தான் இருக்குது. அது வந்து நாகர்கோவிலேருந்து 4 ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஏரியாவில் இருக்குது. அப்புறமா இது போக சிறப்பு என்னென்னா ஃபுட்டில் வந்து என்னென்னா நேந்திரம் பழம், அப்புறமா நேந்திரம் சிப்ஸு. ஏன்னா இது வந்து திருவனந்தபுரம் கேரளா பார்டர் தான், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேர் மலையாளமானு கேட்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் மலையாளம் கலந்து தமிழ் அந்த மாதிரி பேசுவோம். அப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பீச் இருக்குது பக்கத்தில், சுற்றி எல்லா பக்கமுமே பீச் இருக்குது. அதனால எங்களுக்கு எப்போவுமே மீனுக்கு ப்ராப்ளம் இல்லை, டெய்லியுமே எங்களுக்கு மீன் தான். ஏதாவது செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி ஸ்பெஷல் நேரம் வந்து காய்கறிகள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் காய்கறிகளும் மழைக்கு பஞ்சம் இல்லை, அதனால் எப்போவுமே காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறமா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். அப்புறமா எல்லாமே நல்ல தண்ணி தான், புழங்குறது எல்லாமே நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம். இதுக்கும் நல்ல தண்ணிக்கும் ரொம்ப தூரம். ஏன்னா இது வந்து குடிக்கிறதுக்கே தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமாக தான் இருக்கிறது. புழங்குறது எல்லாமே வந்து உப்பு தண்ணி தான் இது. அதனால இங்கே வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இங்குள்ள மக்களுக்கு ஒவ்வொன்றும் அவங்கவுங்க ஊர் சிறப்பாக தான் இருக்கும், அதை பற்றி நான் குறை சொல்லலை. எங்களுக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல். நாங்கள் லீவ் விட்டாலே உடனே நானும் குழந்தைகளும் ஊருக்கு கிளம்பிடுவோம், நைட்டோடு நைட்டாக கிளம்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அங்கே உள்ளது தான் எங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இங்கேயும் சுற்றி பார்க்குற இடம் இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு இங்கே பார்த்தாச்சு, நாங்கள் லீவ் விட்டாச்சுன்னா கண்டிப்பாக ஊருக்கு போயிடுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷல்? எங்கள் ஊரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஊரில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன பிடிக்கும், அங்கே உங்களுக்கு என்ன சிறப்பு, என்ன ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் லீவ் விட்டால் ஊருக்கு போவீங்களா, இல்லை அங்கே தான் இருப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.